அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பஞ்சாயத்து செயலாளர் பணியிடத்திற்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இப்போ 110வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்க போறோம். இதற்கான ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பா கூகுள் மீட் வழியா வழங்கிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்புல இணையணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த ஊராட்சி செயலாளர் பாடத்திட்டத்துல பிரிவு 110 சிற்றூராட்சிகளுக்கு உள்ள கடமைகள் பற்றி கூறுவதை நாம இங்கே பார்க்க போறோம். இதை ஒருவேளை நேர்காணல்ல உங்கள்கிட்ட ஒரு வினாவா, இப்போ ஒரு கிராமத்துல ஒரு தனி நபர் ஒரு குளியலறை வச்சிருக்கிறாரு. அந்த குளியலறையை அந்த தனி நபர் மட்டுமே அவரு அந்த குளியலறையை தூய்மைப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை ஒரு சில குடும்பங்கள்ல வயதானவர்கள் மட்டுமே இருக்கிறாங்க, அவங்களுடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் வெளியில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தனி நபரெல்லாம் சுத்தம் செய்ய முடியலன்னா இதுக்கு அந்த சிற்றூராட்சி ஒரு தனி நபருடைய குளியலறையை போய் சரி பண்ண முடியுமா, அதுக்கு தூய்மைப்படுத்துதல் பணிக்கு ஏதாவது அவங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்க அதை ஒரு வினாவா எதிர்கொள்றீங்க அப்படின்னா பண்ண முடியும்னு சொல்லணும். அதை தான் 110வது பிரிவு சொல்லுதுன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க சில கடந்த காலத்துல இருக்கக்கூடிய பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. காலம் மாறி போச்சுன்னு ஒரு படம் இருக்கும். அதுல சொல்லியிருப்பாங்க, வடிவேல் இந்த பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி இருப்பாப்ல, கொசு மருந்து அடிக்கிறவரா இருப்பாப்ல. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஹீரோயின்ஸோட டேடி எங்க வீட்டில் கொசு மருந்து அடிச்சுட்டு வாப்பா, இந்த 2 ரூபா அப்படின்னு கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு தனி நபருடைய வீட்டுடைய தூய்மை, அதாவது குளியலறை அல்லது ஏதாவது தோட்டங்கள் அல்லது கழிவறை இதெல்லாம் சுத்தப்படுத்தணும்ட்டா அவங்களுக்கு தரப்பாலையும் அவங்க பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த பிரிவு சொல்லுது. அப்போ பிரிவு 110 என்ன சொல்லுதுன்னா, அனைத்து சிற்றூர் சாலைகளையும் அமைப்பது, பழுது பார்ப்பது, பாலங்களை கட்டுவது, தரைப்பாலங்கள் அமைப்பது, சிறு அணைகள் கட்டுவது, தடுப்பணைகள் அமைப்பது, இது எல்லாத்தையுமே எது சொல்லுது அப்படின்னா இந்த 110வது பிரிவு சொல்லுது. அதனால ஒரு சிற்றூருக்கு ஒரு தரைப்பாலம், முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, தரைப்பாலம்னா இப்படி சாய்வா இருக்கும். அந்த மாதிரி பாலங்கள் கட்டுறதெல்லாம் இந்த சிற்றூராட்சியுடைய வேலை. அடுத்தது, கிராமப்புற பகுதிகளுடைய மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக போகுது அப்படின்னா கிராமங்கள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும். அப்போ அந்த கிராமத்துக்கு புதிய குடியிருப்புகள் வர வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னா அந்த குடியிருப்புகளுக்கான நிலமும் அந்த கிராமத்துல அரசு வசம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த நிலத்தை அரசாங்கம் குடியிருப்புகள் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்காக வச்சிருப்பாங்க. அதையும் இந்த 110வது பிரிவு படி அந்த சிற்றூராட்சி தன்வசம் குடியிருப்பு மனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை அரசாங்க வசமே வச்சிருக்கணும். அதுதான் இங்க கிராம மனையிடங்கள் நத்தம் மனைகளை விரிவாக்குவது, கட்டிடம் கட்டுவதை முறைப்படுத்துவதற்கு அரசிடம் நிலம் இருப்பதை பற்றி கூறுகிறது. இப்போ கட்டிடம் கட்டுறதை முறைப்படுத்துறதுங்கிறதையும் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் அரசினுடைய ஒரு தெருவினுடைய சாலை இருக்கு. அந்த தெருவினுடைய சாலையில அவங்க வீடு கட்டுறாங்க அவங்களோட இடத்துல. ஆனா வீடு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளோருக்கு அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் வரும்போது அந்த ஃப்ளோருடைய டாப் ரூஃப் ரோட்டுக்கு மேல வந்துருதுன்னு வைங்களேன். அப்ப என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அந்த சிற்றூராட்சி அதை கவனிக்க வேண்டியது இருக்கும். ஏன் உங்களுடைய அந்த ரூஃப் பப்ளிக் பிளேஸ்க்கு நேரா வருது, அதை நாங்க பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி கட் பண்ணுவோம், அதனால நீங்களாவே எடுத்துருங்க, இல்லைன்னா நான் ஊராட்சி தரப்புல இருந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்றோம்னா கட்டிடம் கட்டுவதை முறைப்படுத்துவதுன்னு சொல்லுவோம். இதையும் 110வது பிரிவு தான் சொல்லுது. அடுத்தது, ஆறுகள், சிற்றாறுகள், ஓடைகள், கால்வாய்கள் இவற்றின் மீது கட்டப்படக்கூடிய வடிகால்கள் கட்டுமானத்தையும் இந்த சிற்றூராட்சிகள் மேற்கொள்வாங்க. அதுக்கு பிறகு அது 1 வருடம் 2 வருடம் ஆன பிறகு அந்த ஆறு, காட்டாறுகள், ஓடைகள் இதுலலாம் நிறைய நீர் வரும். அப்படி வரும்போது அது பாறை, கல், மண்ணுன்னு நிறைய சேர்த்துட்டு சேறு சகதியமா வரும். அது குவிஞ்சு குவிஞ்சு அந்த தடுப்பணைகள் நிரம்பி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பிறகுமே என்ன பண்ணணும் சிற்றூராட்சிகள் அப்படின்னா அந்த தடுப்பணைகள்ல அந்த சேறு சகதி நிரம்பி இருக்கா அதை ரிமூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. பட் இதை நடைமுறையில பண்றாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் இதை பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அடுத்தது, சுடுகாடுகள், இடுகாடுகளை ஏற்படுத்தி அதை பேணி காப்பதும் இந்த சிற்றூராட்சிகளுடைய கடமைகளாக தான் சொல்லப்படுது. அடுத்தது, தெருக்களினுடைய துப்புரவு பணி, குப்பை குவியல்களை சுத்தம் செய்வது,
அரசு நிலங்களின் மீது அல்லது மக்கள் குடியிருப்புகள் ஓரமாக வளர்ந்துள்ள புதர்களை அல்லது அரசு கட்டிடங்கள் அருகில் வளர்ந்தக்கூடிய புதர்களை சுத்தம் செய்வது, சப்பாத்தி கல்லிகளை அகற்றுவது, இதையுமே ஒரு சிற்றூராட்சி தனது கடமையாக கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, சிற்றூரில் பயனற்று போன கிணறு, சுகாதாரமற்ற குளங்கள், குட்டைகள், நீர் வடிகால்கள், படுகுழிகள், பள்ளங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதை வந்து பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்றூராட்சி நிர்வாகம் அதை வந்து மணலை கொட்டி என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அந்த பள்ளங்களை மூட வேண்டியது இருக்கும், இல்லை கற்களை கொண்டு மூட வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ சில கிராமங்கள்ல நீங்க பார்ப்பீங்க, பழைய காலத்துல கிணற்று குடிநீரை தான் மக்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ பப்ளிக்காவே வந்து கிணறுகள் வந்து குடிநீருக்கு பயன்பட்டு இருந்தது. ஆனா இப்போ என்ன அப்படின்னா, கிணறுகள் பெரும்பாலும் குடிநீர் ஆதாரங்களா இல்லை, கிணறுகள்ல தண்ணீரும் இல்லை. அப்போ அந்த கிணறுகள் வந்து பப்ளிக் கிணறுகளா இருந்ததுனால இப்போ மக்கள் அதை பயன்படுத்துறதே இல்லை, கிணத்துலையும் தண்ணி இல்லை. அந்த இடத்துல இப்போ அந்த கிணறு வந்து எம்டியா தான் இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஆடு மாடுகள் விழுகலாம், அல்லது ஏதாவது குழந்தைங்க தவறி போய் விழுந்து போயிடலாம். அப்போ இது வந்து அரசுக்கு ஒரு பப்ளிக் கிணறு ஓப்பன்லேயே இருக்கிறதுங்கிறது ஆபத்தான விஷயமா தெரியும் பட்சத்தில் அதை சிற்றூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிணறுகளை தூத்துடணும். ஸோ அதுக்காக அது அவங்களுடைய கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொது கழிப்பிடங்களுக்கு வகை செய்வது, தனி நபர்களுடைய கழிப்பிட குளியலர்களை தூய்மை பேணுவது. இது முன்னாடியே சொல்லிட்டோம். இருந்தாலும் பொது கழிப்பிடங்களுக்கு வகை செய்ததுனா இப்போ சில கிராமங்களில் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸே கட்டி கொடுக்குறாங்க. அது ஸோ அடுத்தது இறுதியாக பார்த்தீங்கன்னா, கிணறுகள் அமைத்து நீர் வழங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது வந்து பழைய காலத்தினுடைய நடைமுறையாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இதை வந்து நம்ம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கிறாங்க. எல்லா கிராமங்களுக்குமே இப்போ என்ன கொடுக்குறாங்க, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து நீர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த சலவை தொழிலாளிகள் இருந்தாங்க. சலவை தொழிலாளிகளுக்காக அவங்களுக்கு சலவை செய்யறதுக்குன்னே அந்த கல் மாதிரி மேடை மாதிரி அப்புறம் அவங்களுக்கு ஒரு தொட்டி மாதிரி கட்டி கொடுத்துட்றது, அது மாதிரியெல்லாம் சில இடங்கள் பப்ளிக்காகவே கட்டியிருப்பாங்க. அதுக்கு நீர் வழங்குவது, அதை வந்து பராமரிப்பது அனைத்தையுமே ஒரு சிற்றூராட்சி நிர்வாகம் தனது கடமையாக கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதைத்தான் இந்த பிரிவு 110 அப்படிங்கிற ஒரு பிரிவு சொல்லுதுங்க. ஸோ இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள காணொலியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.